ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக அப்புறம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கீரை கடையல் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு பற்கள், அப்புறம் கொஞ்சமாக கீரைக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு, அப்புறம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது 3 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். இது போல் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய கீரை கடையல் ரெசிபி பார்த்தாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.